போன வீடியோவில் நான் தற்சார்பை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொன்னதால் எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க, எப்படி அங்கே போனீங்க, என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக இது இருக்கும். ஏன்னா முன்னாடி வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட பிகினிங் அப்படிங்கிறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தானே இருந்தது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்குள்ளே போகும்போது மெடிடேஷன் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துச்சு, பல விஷயங்களை நமக்கு சொல்லிச்சு. உலகம் எப்படிப்பட்டது, நம்ம பார்த்தது எல்லாமே போய் தாண்டி ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று இங்கே இருக்குது. இந்த மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அது முடியாத காரியம். இதெல்லாம் தாண்டி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் டீப் மெடிடேஷனில் இருக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தவங்க அதான் நம்ம முன்னாடியே பேசியிருப்போம், நம்ம வெப்சைட்லேயும் இருக்குது. அது தேர்ட் ஐயை நம்ம எப்போல்லாம் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, ஆக்டிவேட் பண்ணி டீப்பரான மெடிடேஷனுக்குள்ளே போகும்பொழுது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளோட மெடிடேஷனுக்குள்ளேயும் சொல்லும், சுற்றி நடக்கிற விஷயங்களும் அதை சுட்டி காட்டும் இந்த மெடிடேஷன். ஸோ அப்படி சில விஷயங்கள் சுட்டி காட்டுச்சு. அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நடந்துட்டு இருக்குது, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். சரி, எதற்காக இந்த முடிவு? நம்ம இந்த அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இந்த சஸ்டைனபிள் லிவிங், இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா, ஒரு எக்கானமியா அப்படின்னா அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னா அது எல்லாமே தாண்டி இது ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி சாப்பிட்றது, குளிக்கிறது, அது இதுன்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறதும், ஃபார்மிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாக இருந்திருக்கணும். பல வருஷங்களாக அப்படி தான் இருந்திருக்குது. பழைய காலத்து மக்கள் யார் கண்ட்ரோல்லையும் இல்லாமல் அறிவில் சிறந்து உடலில் சிறந்து வாழ்ந்திருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா? உங்களுக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒன்று வேற ஒருத்தங்க கையில் போகும்பொழுது அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா டீப்பராக நம்ம போகணுன்னா நமக்கு புரியும். அதைத்தான் இங்கே மெடிடேஷனும் பண்ணுது. நம்ம தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை உணர முடியும். அது ஒன்று ஒன்றா நடந்துட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதை நான் அடுத்து சொல்கிறேன். பேசிக்லி என்னென்னா, நம்ம இயற்கையோட கனெக்டடாக இருக்கும்போது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும். இதெல்லாம் தாண்டி இது ஒரு எக்கானமியாக பார்க்காம இது ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறதும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம் தான். இன்னொன்று, நம்ம உணவுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட நிறைய விஷயங்கள் இங்கே உணவை தாண்டி ஒரு கழிவாக இருக்குது, இல்லைன்னா விஷமாக இருக்குது. இது நம்ம உடம்ப எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா, இது பாதிக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்போது ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, ஒருத்தங்க நல்ல உணவை மட்டும்தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவன் நல்ல உணவை சாப்பிட்றான், அப்போ அவன் உடம்ப பாரு, அவன் ஃபேஸை பாரு, அவன் எப்படி ஆரோக்கியமாக இருக்கான் பாரு, அவன் எப்படி நடக்கிறான் பாரு, எத்தனை படி ஏறுறான் பாரு. இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே உணவுன்னு சொல்லிட்டு விஷத்தை சாப்பிட்றதாலையும் இல்லை வெறும் கழிவுகளை சாப்பிட்றதாலையும் இங்கே நம்ம ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறதே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நமக்கு ஒரு நோய் வருது, நமக்கு சுகர் வருது, நமக்கு ஈஸியாக கேன்சர் வருது. அந்த காலத்திலலாம் பாருங்கள் என்ன வந்தது. இப்போது சுகரு, ப்ரெஷரு, இது ரெண்டுமே இல்லாதவங்க யாருமே இல்லை. கேன்சர் ஒரு 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 ஃபேமிலிக்கும் ஒன்று வந்துட்டுருக்குது, அடுத்தடுத்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம சஸ்டைனபிளாக இல்லாததும், நம்மளை உணவுன்னு சொல்லிட்டு இந்த கழிவுகளை சாப்பிட வைக்கிறதும் ஒரு காரணம். இந்த காரணத்துக்காகவும் தான் நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்கும். இது மட்டுமா அப்படின்னா இன்னும் சில காரணங்களும் இருக்குது, சொல்கிறேன். நம்ம போன வீடியோவே போர் பற்றி பேசியிருப்போம். போர் இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே அது கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் இங்கே என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது யோசிச்சு பாருங்க, அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அதுவும் ஒரு காரணம். ஏன்னா போன வீடியோ 1 வீக் பிஃபோர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நியூஸ் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். எங்கேயோ நடந்துட்டு இருக்குது, நம்மளை எந்த அளவுக்கும் பாதிக்கவே பாதிக்காது அப்படின்னு சொன்ன நம்ம தான் இங்கே எல்பிஜி கிடைக்கல, கேஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க எங்கேயோ தூரமான ஒரு இடத்துல.
இங்கே கேஸ் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ கேஸே இல்லை, கேஸ் இல்லைப்பா நீ என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. விறகு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் சென்னையில் அது இருக்கா அப்படின்னா, மெயின் சிட்டிஸில் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. அப்போது நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருப்போம். இப்போ நான் ஃபோனில் புக் பண்ணுறேன், அது பிஸியாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே பிரச்சனையாக இருக்குது. நான் என்கிட்ட இப்போது எனக்கு கிடைக்கவே இல்லைனா கூட நம்ம ஒரு இங்கே சுற்றி இருக்க விறகு சுள்ளிகளை எடுத்து அதில் பற்ற வச்சு அதில் நம்மளால் செஞ்சுக்க முடியும். ஆனால் சுற்றி என்ன நடந்துட்டுருக்குதுன்னு பாருங்கள். இந்த கவர்மெண்ட் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கேஸ் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுது. இப்போது கேஸே கிடையாது. கண்டிப்பாக அவங்க பார்த்துப்பாங்கன்னு வைங்களேன். அவங்க பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட் பார்த்துக்கும். கவர்மெண்ட் நல்லது தான், கவர்மெண்ட் நம்மளை சப்போர்ட் பண்ணும். மக்களுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் அது சரியாயிரும். இப்படி ஆகலைன்னா இல்லை அது அதே மாதிரியே பர்மனெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இங்கே போரே வரல, போர் வந்ததுன்னா, போரே வராத போது இந்த பிரச்சனை இருக்குது. எல்பிஜி இன்னும் கொஞ்ச நாளில் பெட்ரோல் விலை ஹை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எதுவுமே இல்லை, தூரத்தில் நடக்கும்போதே இங்கே பிரச்சனைனா, இங்கே நடந்ததுன்னா அப்போ எவ்வளோ காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் கேஸ் என்னால் புக் பண்ண முடியல அப்படின்றப்போ இருக்கு. நம்ம மோஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம்ல நிறைய வேலைகள், அதாவது நிறைய ஒர்க், கோடிங்க அது இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனாக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான சர்வைவல் ஸ்கில்லும் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. எப்படி உலகத்தில் இருக்க எல்லா மிருகங்களும், டொமஸ்டிக் அனிமலை தாண்டி எல்லா மிருகங்களுக்கும் ஒரு சர்வைவல் ஸ்கில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்றப்போ அந்த வேலையில் ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எனக்குன்னா என்னால் வந்து என்னோட உணவை உற்பத்தியே பண்ண தெரியாது. அடிப்படையே அதுதான், அதையே எனக்கு பண்ண தெரியாது. அப்போது மனசில் ஒரு உறுத்தல் அப்படி வரும்பொழுது, சரி நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இவ்வளோதான் காரணமா அப்படின்னா மோஸ்ட்லி இவ்வளோ தான். சொல்லாத சில காரணங்களும் இருக்குது, அது மேபி ஃப்யூச்சரில் பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கேன். பாருங்கள், ஒரு கோல்டன் கலர் லைட் வருது, விட்டமின் டி. எனக்கு சொல்ல மறந்துட்டேன், அடுத்தா ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குது, இப்போதைக்கு ஜீரோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் காட்டலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக காட்டுறேன்.